ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், சார் எங்களுக்கு நிஃப்டி பீஸு கோல்டு பீஸு இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஆனால் இந்த மிட் கேப்பு ஸ்மால் கேப் அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்றது அவர் கேட்ட டவுட்டு. இந்த பார்த்துங்க, அவர் அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டு. அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பர்டைஸ் வேணும். அது மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டாக பாதிக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், பிகினர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மால் கேப்புக்குன்னு தனியாக இடிஎஃப் இருக்குது. இடிஎஃப்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு தான், ஆனால் அது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடும் ஆகும். அதனால் நம்மளே அதை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட தான் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிட் கேப் இடிஎஃப் அண்ட் ஸ்மால் கேப் இடிஎஃப் பற்றி தான் இந்த ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம். மிட் கேப் இண்டெக்ஸ்லேயே டேரெக்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் மேலே டைப் பண்ணுறேன் பாருங்கள், மிட் கேப் பீஸ், நிஃப்டி பீஸ் கோல்டு பீஸ் மாதிரியே இதை அடிச்சிங்கன்னா மிட் 150 பீஸ் அப்படின்னு வந்துடும். இது நிப்பான் இந்தியாவோட தான் இடிஎஃப். நிப்பான் இந்தியா வந்து பீஸ்ன்னு தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரோக்கர் எந்த ப்ரோக்கராக இருந்தாலும் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், அது ஓப்பன் ஆகும். இன்றைக்கி ப்ரைஸுங்கிறது கீழே இருக்க ஒரு யூனிட்டு. இப்படியே பை கொடுத்துட்டிங்கன்னா பை ஆகிடும். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் கேப் மொத்த இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் 250 இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஆனால் மேலே இடிஎஃப்ன்றது செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, ஐபிஓ இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது, பிராண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து இடிஎஃப், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸுங்கிறது 163 ரூபா ஒரு யூனிட்டு. ஓகே, இது எவ்வளோ வால்யூம் இருக்குது, எவ்வளோ ஓரளவுக்காக வால்யூம் இருந்தாலும் நாளைக்கு நம்ம எதாவது விற்கணும்னா விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பையிங்க்கு வந்து 9 லட்சம் யூனிட் பை பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் விற்கிறதுக்கு வந்து 5 லட்சம் யூனிட் விற்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப மட்டமான வால்யூம் சொல்ல முடியாது, ஓகே தான். இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ மிட் கேப் இடிஎஃப் பீஸ் எப்படி வாங்கணும், அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி ஸ்மால் கேப் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இடிஎஃப்ல அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஜென்ரலாக இதை சொல்கிறதில்ல. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு ஜென்ரலாக சொல்கிறதில்ல. ஆனால் இந்த வீடியோவுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி தான் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணாதான் இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, பை.